Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபிஷ் கிரேவி. எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 5 to 6 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் தான் இதுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஒரு 10லேருந்து 15 வெந்தயத்தை ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஒரு 10லேருந்து 15 பல் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கருவேப்பிலை இலைகளையும் ஆட் பண்ணி நல்லா தாளித்து விட்டுருங்க. இப்போது ஒரு மிக்சியில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதை நம்ம இந்த குழம்பு வைக்க போகிற கடாயிலேயே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இதோட ராஸ்மெல்லாம் போகணும். மீன்வெயிலில் நம்ம இதுக்கு தேவையான ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 4 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர் இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதையே ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் பவுடர் இருந்தது அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக இதெல்லாம் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கலர் தரும், பிரைட்டான கலர். அதனால் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது மிக்ஸி அலசின தண்ணியை இதிலேயே ஊற்றிடலாம். கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பெரிய சைஸ் கோலி குண்டு அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி அதையும் நல்லா வடிகட்டி ஆட் பண்ணியாச்சு. இப்போது இதெல்லாம் நல்லா கலந்து கொதித்து வரணும். அதுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. நம்ம ஆட் பண்ண ஸ்பைஸ் பவுடர்ஸ்லேருந்து வர ராஸ்மெல் எல்லாமே போகணும். அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்லேருந்து வர ராஸ்மெல் எல்லாமே போகணும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதை ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இதெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சா அப்படின்றத நல்லா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சீசனிங்லாம் ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிக்கோங்க மீன் வயலில். இன்கேஸ் உங்களுக்கு நடுவில் ஏதாவது காரமாக உப்போ பத்தலை அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு கூட குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரியவும் ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் சீசனிங் எல்லாம் கரெக்டாகவும் இருக்குது. இப்போ ராஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை ஆட் பண்ணிடலாம். மீனை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம்லாம் குக் பண்ண தேவையில்ல. ஒரு 7 to 8 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும், மீன் வெந்துடும். ஒரு மீனாக பொறுமையாக உடச்சிடாமல் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே மீனை ஆட் பண்ணிவிட்டு அப்பப்போ கலந்துலாம் விடாதீங்க. ஒரு வாட்டி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 to 6 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா லைட்டாக தள்ளி மட்டும் விடுங்க. அதை ஓவராக போட்டு நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா மீன் உடச்சிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போது ஒரு 7 to 8 மினிட்ஸ் மீனோடு சேர்ந்து இந்த குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மீன் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் அப்படியே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு அப்படியே ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுருங்க. ரொம்பவே டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.